ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் ரூல். சரி வாங்க நான் வீடியோக்கு போகலாம். வா மல்லி வா வா, நான் அவனை கூப்பிட்டு போகிறேன், வாடி தங்க கட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நம்மளோட மல்லியை கூப்பிட்றாருங்க. ஆனால் அரவிந்தும் அவங்க அண்ணாவும் மல்லி அனுப்ப தயாராக இல்லை. ஆனால் நம்ம விஜய் என்ன பண்ணுறான்னா, நம்ம கில்லி படத்தில் பிரகாஷ் ராஜ் சொல்லுவார்ல, வாச்சலாம் நான் கூப்பிட்டு போகிறேன் வாடியை சேட்டு குட்டின்ற மாதிரி சொல்லி கூப்பிட, உடனே அவங்கள நம்மளோட மல்லியோ இல்லை நான் எங்கள் அண்ணாவை விட்டுட்டு வரமாட்டேன் முடியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம பிரகாஷ் ராஜ் கோவம் அந்த மாதிரி நம்ம விஜய் என்ன பண்ணுறாருன்னா, சலா நான் தூக்கிட்டு போகிறேன்டே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பிடிச்சி சண்டை போட்டு இழுத்துட்டு போகிறாருங்க. ஆனால் மல்லியால் முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்க அண்ணா செத்துருவன் பிளாக்மெயில் பண்ணால் நம்ம விஜய் நான் வெண்பாவை கூட்டிகிட்டு வருவேன் பிளாக்மெயில் பண்ணுறாரு. இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் எங்கேருந்து இவங்கெல்லாம் அப்சர்வ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்ற அந்த கான்செப்ட் எனக்கு தெரியலைங்க. தெரிஞ்சால் எனக்கும் என் பொண்டாட்டிக்கு நிறைய சண்டை வருதுங்க. அந்த சண்டையை சமாளிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் பார்த்தீங்களா, பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாமல் நடு ரோட்டில் படுத்துருக்குறான், குடிகார நாய். இந்த மாதிரி தான் அப்படி நானும் சமாளிக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். பட் அந்த டெக்னிக் நமக்கு தெரிய மாட்டேது. சரி அந்த விடுங்க, நம்ம வாங்க சீரியலுக்குள்ளே போவோம். நம்மளோட விஜய் வந்து, நீ என்னையோட முடிஞ்சது, எனக்கு 5 நாள் கெடு முடிஞ்சது, இதுக்கப்புறம் என்னால் புது பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது, ஆல்ரெடி நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன், நீ தான் என் பொண்டாட்டி, நீ வாடி என் பின்னாடின்ற மாதிரி சொல்லி விஜய் அவளை கூப்பிட்றாங்க. நம்ம மல்லி என்ன ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட, நான் தான் பொண்டாட்டி என்ன கேட்க, உடனே மல்லியோட அண்ணா பாபு இருக்கல்ல, நீ அக்ரிமெண்ட் படி நடந்தால் முடிஞ்சிச்சு, வேறு எந்த ப்ரூஃபை வச்சு நீ மல்லியை கூப்பிட்றேன்னு கேட்க, உடனே நம்ம விஜய் மல்லி தாலி எடுத்து காட்டு அப்படின்னு சொல்ல பேன்னு முழிக்கிறான் மல்லி. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இல்லை, எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு வந்தியா, தாலியை கொடுத்துட்டு வந்தியா நீ அப்படின்னு ஒரு டைலாக் கூட அதுக்கப்புறம் மல்லி பொறுமையாக எடுத்து நீட்டுறாங்க. இதை பார்த்த பாபுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு நினச்சேன். டபரா தாங்க வரலைங்க. அரவிந்து மனுஷன் பாவங்க, அப்படியே வெக்ஸ் ஆகி மூட் அவுட்டில் அப்படியே மண்டை பிதிங்கி குழம்பி கண்ணை முட்டை வெளியே வந்து காண்டு ஆகிறாருங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம பாபு, ஏய் மல்லி இத்தனை மறைச்சியாக வச்சுருந்த நீ சொல்லவே இல்லையாடி அப்படின்னு கேட்க, எங்கடா சொல்ல விட்ட புறம்போக்கு நாயே, ஆனால் உனா செத்துருவானா போய் செத்து தொலை அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கை விட, இதை பார்த்த விஜயும், நீ எமோஷனல் பிளாக்மெயில் உனக்கு மட்டும் தான் பண்ண தெரியும் நினைக்காத, எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பிரகாஷ் ராஜ் வந்து நம்மளோட த்ரிஷாவை தூக்கிட்டு போன மாதிரி விஜய் மல்லியை தூக்கிடுறாருங்க. மல்லி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தலைக்கீழே போட்டு சோகத்தில், ஐயோ இந்த குடிகார நாயை ஏன் கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அரவிந்தும் பாபும் ஒருத்தர் பார்த்துக்கின்னு பேனை முடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அரவிந்துக்கு கல்யாணம் ஆக போகிறதில்ல, பார்த்த பொண்ணு சோகா. நம்ம பாபுக்கு ஊருக்கு போகிறதில்ல, கல்யாணம் சோகா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற விறுவிறுப்பான நிகழ்வுகளை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் உடனே அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோட சேனலில் லைக் பண்ணாதான் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.